கிராமம். ஓகே 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 ஓகே. சரி பிள்ளைகள், நாங்க முதலாவது பாடம் படிச்சிருக்கிறோம். இலங்கையினுடைய இயற்கை வளம் மட்டும் கொஞ்சம் பார்த்திருக்கோம், அப்படிதானே? போன கிளாஸ்ல இலங்கையினுடைய இயற்கை வளம், சமுத்திரம் பார்த்திருக்கோம். பார்த்தோம் தானே? சமுத்திரம், சட்டம், தீவு, கடல் சட்டம், இதெல்லாம் பார்த்தோம் தானே போன கிளாஸ்? பவி சொல்லுங்க. அபண்ணா, மத்தன்று ரிஷானா, போன கிளாஸ் பார்த்தோம் தானே பிள்ளைகள்? பேசுங்க. எஸ், ஓம். இப்ப அது சம்பந்தமான எம்சிக்யூ வினா கொஞ்சம், பார்ட் 1 வினா கொஞ்சம் நாங்க பார்த்துட்டு போவோம் பிள்ளைகள். ஏன்னா நாங்க படிச்சு கொண்டே இருக்கோம், வினாக்கள் செய்யவும் இல்லை. சோ இதுக்கான விடையை மட்டும் எழுதுங்க நீங்க. நான் வேண்டா உங்களுக்கு குரூப்ல என்ன செய்வேன்னு கேட்டா பிள்ளைகள், உங்களுக்கு இது போட்டு விடுவேன். நீங்க எனக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, விடையை மட்டும் நீங்க மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ண முடியுமா பிள்ளைகள்? நீங்க என்ன செய்ய, குயிக்கா மார்க் பண்ணிட்டு சொல்லுங்க, விடையை டிஸ்கஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். முதலாவது பாடத்துக்குரியது மட்டும்தான் நான் இதுல பார்க்க போறோம். முதலாவது பாடத்திலையும் இலங்கையினுடைய கடல் சட்டம் மட்டும் பார்த்திருக்கோம். அது வரைக்கும் தான் பிள்ளை நான் பார்ப்பேன். சோ நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ஸ்டார்ட் பண்ணுவோமா பிள்ளைகள் செய்ய விடைய? ஓகே சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. மது மரியம், எங்கட கிளாஸ் புதுசா இல்லை அப்படியா? நதா மரியம். சார் புதுசு சார். சரி, ஓகே. நாங்க முதலாவது பாடம் முடிச்சிருக்கோமா? அதுல சில வினாக்கள் பாஸ் பேப்பருக்கு ஏத்த மாதிரி சில வினாக்கள் கொஞ்சம் செய்யறோம். நீங்களும் ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆகிருக்கும் டெஸ்ட் பாடம், டெஸ்ட் யூனிட். சோ நீங்களும் செய்யுங்க, பரவாயில்ல, பார்ப்போம் என்னண்டு. ஆறு வினாவையும் செய்துட்டு குயிக்கா சொல்லுங்க பிள்ளைகள். அப்ப கொஞ்சம் அதிகமான வினாக்கள் பார்க்கலாம் நாம. தானிஷா, ஓகே, டிஸ்கஸ் பண்ணுவோமா பிள்ளைகள்? பிள்ளைகள் பேசுங்க, ஓகேவா? தானிஷா என்ன மாதிரி செய்துட்டோமா? பவி, சரி, ஓகே. நீங்க தான் எனக்கு விடை சொல்லணும் பிள்ளைகள். இந்த மாதிரி வினாக்கள் தான் பார்ட் 1க்கு வருது பிள்ளைகள். அதிகமான மாணவர்கள் ஓட விட பார்ட் 1 மிஸ் ஆகும் பிள்ளைகள். சோ நாங்க பார்ட் 1 செய்வோம். அது மட்டும் இல்லாம இந்த நான் பேப்பரை போட்டு விட்டேன் குரூப்ல, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. வினா விடை எல்லாமே இருக்குது இதுல, உங்களுக்கு தேவைப்படும். உலகில் என்பன மனித முயற்சியினால், மனித முயற்சி செய்துதான் இந்த வளத்தை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா என்ன வளம்? கனிய வளம், மண். கனியங்கள், வளமான மண். இது ரெண்டுக்குமே என்ன செய்யணும்? மனித முயற்சி தான் செய்ய வேண்டும். வேற கூற்று சரியா வரும் அப்படின்னு சொல்றவங்க யாரும் இருக்கீங்களா அதுல? இல்ல. நீரை பிள்ளைகள் முயற்சி இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்துல மண்ணை முயற்சி இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி காற்று நாங்க முயற்சி செய்ய தேவையில்லை.
இந்த குழாய் நீருக்கு நாங்க முயற்சி செய்யணும். ஆனா அந்த கூற்றுல காற்று இருக்கனால இந்த விடைகள் வராது. இலங்கையில் சூரிய சக்தி கூடம் பிரதேசத்தில் அமைந்துள்ளது. சொல்லுங்க பாப்போம். இலங்கையில் சூரிய சக்தி கூடம். யாருக்கா சரியான விட தெரியுதா? இலங்கையில் சூரிய சக்தி விட தெரியுமா பிள்ளைகள்? அம்பாந்தோட்டையில பிள்ளைகள் பருதகந்த அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கு பிள்ளைகள். இதை சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவைப்படும். சூரிய சக்தி ஏன்னு கேட்டா இது வந்து இயற்கை சக்தி, இயற்கை வளத்துல உண்டுதானே. இதை முயற்சி இன்றி பெற்றுக்கொள்ளக்கூடிய வளம் தானே. ஆக இப்படி கேட்கும்போது இந்த மாதிரி வினா ஒன்று போடலாம். சோ அம்பாந்தோட்டை பருதகந்த அப்படிங்கிற இடத்துல அமைய பெற்று உள்ளது. அடுத்த பிள்ளைகள் கருங்கல், கப்புரோ, பசால்ட் என்பன வகைகளாகும். என்ன வகைக்குள்ளாகும்? அடையற்பாறையா, தீப்பாறையா, உருமாறிய பாறையா? தீப்பாறை. எப்படி கண்டுபிடிச்சோம்? இது மூண்டையும் வச்சு கண்டுபிடிச்சுங்க. கருங்கல் அப்படின்னு சொல்லும் போதே நாங்க என்னத்துக்குள் கொண்டு வருவோம்? அத தீப்பாறைக்குள்ளதான் கொண்டு வருவோம் பிள்ளைகள். கருங்கல் அப்படின்னு ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கொண்டா ஓகே. கப்புரோ, பசோல்ட் பாறை எல்லாமே இந்த தீப்பாறையில வரக்கூடிய வகைகளாக காணப்படும். இலங்கையில் கொத்மலை நீர்த்தேக்கம் அமைய பெற்றுள்ளது. எங்க அமைய பெற்றுள்ளது? கொத்மலை மத்திய மாகாணத்தில் அமைய பெற்றுள்ளது. கொத்மலை என்று பெயர் கொத்மலை பிரதேசம் மத்திய மாகாணம் நுவரெலியா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பிள்ளைகள். சோ அப்ப கொத்மலை நீர்த்தேக்கம் மத்திய மாகாணத்தில். தாவரங்களிலும் நீர் மூலமாக வளிமண்டலத்தை அடைவோம். ஆவியா ஒளித்தொகுப்பின் மூலம் வளிமண்டலத்தை அடைதா, ஆவியாக்கம் மூலம் வளிமண்டலத்தை அடைதா, ஆவி உயிர்ப்பின் மூலம் வளிமண்டலத்தை அடைதா? தாவரங்கள்ல இருக்கக்கூடிய நீர் ஆவியாக்கம். புள்ளி நான் இதை ஏற்கனவே ஒரு வகையில சொல்லி கொடுத்திருக்கேன் பாருங்க. சூரியன் அப்படின்னு வரைஞ்சோம் நாங்க ஏற்கனவே. இந்த இடத்துல வெறுமனே சும்மா தரைகள், நீர்கள், கடல்கள் காணப்படுது. இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று காணப்படுது. இப்ப சூரியன் கதிர் பார்த்துக்கொள்ளுங்க, தேவைப்படும். இங்கேயும் படும், இங்கேயும் படும். இங்க வெறுமனே தரைகள் இதெல்லாம் இருக்கு. நீங்க ஆடைகள் காய போடுறது, துவைக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணி போடுறது எல்லாம் இருக்கு. இப்ப இந்த சூரியன் கதிர்கள் இங்க படும்போது சும்மா தரைகள்ல பிள்ளைகள் வெறுமனே வீதி வகைகள் எல்லாத்துலயும் படும்போது இங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆவியாக்கம் இடம்பெறுதுன்னு சொல்லுவாங்க. சூரியன் ஒளி இங்க படும்போது இங்க உள்ள நிலங்கள் எல்லாமே என்ன நடக்கும்? ஆவியாக்கம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஆவியாக்கம் நடைபெறும். தாவரங்கள்ல படும்போது பிள்ளைகள், எந்த தாவரத்திலையும் சூரியன் ஒளி படும்போது ஆவி உயிர்ப்பு தான் ஏற்படும். என்னது? ஆவி உயிர்ப்பு. அப்ப ஞாபகம் வச்சு, தாவரங்கள்ல இருக்கக்கூடிய நீர் வந்து பிள்ளைகள் வளிமண்டலத்துக்கு எப்படி போகும்? ஆவி உயிர்ப்பு மூலம் போகும். ஓகேவா? ஓகே சார். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. ஆவி உயிர்ப்பு மூலம் தாவரங்கள்ல இருந்து நீர் போகும். ஏனைய பகுதிகள்ல இருந்த பிள்ளைகள் இது வந்து இந்த நீரியல் வட்டத்துல போட்டு காட்டிடுவாங்க பாருங்க. தாவரங்கள்ல சூரியன் ஒளிப்படும் போது ஆவி உயிர்ப்பு மூலம் தான் போகும். ஏனைய தாவரங்களை தவிர வேற எந்த இடங்கள்லயுமே சூரியன் கதிர்படும் போது அங்க ஆவியாகும். இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ்ஸை காய போட்டு வாஷ் பண்ணி போடுறீங்க. இந்த ட்ரெஸ் காஞ்சிருச்சு. இந்த ட்ரெஸ் எப்படி காஞ்சது? காய்ந்தது தண்ணி எல்லாம் மேல போயிட்டு அது ஆவியாக்கம் மூலமா, அது ஆவியாக்கம் மூலமா, ஆவி உயிர்ப்பு மூலமா? ஆவியாக்கம் மூலம், ஆவி உயிர்ப்பு மூலமா பிள்ளைகள்? ஆவியாக்கம். எஸ், ஆவியாக்கம் மூலம் போயிருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு மலை வந்து ஒரு மரம் ஃபுல்லா நனைஞ்சிருக்குது, ஈரமா இருக்குது. இப்ப சூரியன் கதிர் படும்போது அந்த மரம் வந்து காய்கின்றது, அதாவது ஈரமெல்லாம் இல்லாம போகுது. அங்க ஆவியாக்கம் மூலம் நிகழுதா, ஆவி உயிர்ப்பு மூலம் நிகழுதா? ஆவி உயிர்ப்பு. ஆவி உயிர்ப்பு மூலம் நிகழுது. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். அப்ப இந்த இடத்துக்கு வர வேண்டிய விட வந்து யாராவது ஆவி உயிர்ப்பு அடிச்சிருக்கோம் சார் அப்படின்னு இருக்கீங்களா? இல்ல.
சரி, 6வது வினாவுக்கான விடை இதை நாங்க போன கிளாஸ்ல ஃபுல்லா படிச்சோம். சர்வதேச சமுத்திர சட்டம் எத்தனையாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? 1994. Yes. 94 தான் பிள்ளைகள் எல்லா நாடுகளுக்கும் சட்டம் வந்தது. இந்த சட்டத்தின்படி ஒரு நாட்டுக்குரிய கடல் எல்லை 3ஆக பிரிக்கப்பட்டது. ஏன்னா என்னென்ன மாதிரி? கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள். கொஞ்சம் அப்படி எடுத்துக்கொள்றேன் நான் பாடத்தை. போன கிளாஸ் படிச்சோம். போன கிளாஸ் நாங்க படிச்ச பிள்ளை இந்த பாடம் கொஞ்சம் நாங்க லேசா பார்த்துட்டு இலங்கையின் உரித்தான நிலை தரைப்பகுதி நிலம் மற்றும்படி சமுத்திரமும் ஒரே கடல் எல்லைகள் தொடர்பான பல பிரச்சனைகள் வந்தது. இது பிரச்சனைகள் தீர்க்க கடல் எல்லைகளை தீர்மானிக்க சர்வதேச சட்டம் ஒன்று கொண்டாச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் கடல் பிரச்சனைகள் வரவும் சட்டம் ஒன்று இயற்றினாங்க பிள்ளைகள். அதுல 10/12/1982 இலங்கை சட்டம் கைச்சாத்து. இலங்கை கைச்சாத்திட்டப்பட்ட இந்த சட்டத்துக்கு எப்பனா 1982 தான் கைச்சாத்திடப்பட்டது. ஆனா இந்த நடைமுறைக்கு வந்த சட்டம் எப்பன்னு கேட்டா 1994. 2 ஆண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? 1982 கைச்சாத்திடப்பட்டது. மற்றொன்று 1994 சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இதை கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளதான் வேண்டும் பிள்ளைகள். நான் அந்த நோட்ஸ் 2 நான் போட்டுதான் விட்டேன் குரூப்ல. ஒரு நாட்டின் சமுத்திர எல்லை தீர்மானிக்கும் சர்வதேச சமுத்திர சட்டம். ஓகே, இதெல்லாம் நாங்க போன கிளாஸ் பார்த்தோம். இந்த பாருங்க, அதன் அடிப்படையில ஒரு கடல் 3 வகையாக பிரிச்சு ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. முதலாவது ஆழ்புல கடல் எல்லை. கரையில இருந்து பிள்ளைகள் 12 மைல் தூரத்துக்கு, ஒரு நாட்டின் கடல்ல இருந்து 12 மைல் தூரத்துக்கு கடல் எல்லை, அதாவது ஆழ்புல கடல் எல்லையாகும். அந்த 12ல இருந்து 24 வரைக்கும் வெளிப்புற வலயமாகவும், அந்த 24ல இருந்து பிள்ளைகள் கிட்டத்தட்ட 200 கடல் மைல் வரைக்கும் தனித்துவ பொருளாதார வலயம் என்று 3ஆக பிரிக்கப்பட்டது இந்த சட்டத்தில். அப்ப இலங்கைக்கு 3 வகையில கடல் இருக்குது. சரியா? ஆழ்புற கடல் எல்லையும் இலங்கைக்கு இருக்குது. ஏன்னா இலங்கை ஒரு தீவு என்றபடியால் வெளிப்புற வலயம் இருக்கின்றது, தனித்துவமான பொருளாதார வலயம் காணப்படுகின்றது. போன கிளாஸ் நாங்க இது ஃபுல்லா பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் ஆழ்புல கடல் எல்லையில என்ன பார்க்கலாம்? இலங்கையின் கரையோரத்திலிருந்து 12 மைல் வரை காணப்படும். இதுல என்ன செய்யலாம்னு கேட்டா, இந்த எல்லை இலங்கை பொருளாதாரத்தின் முக்கியத்துவமான மீன்பிடி, கைத்தொழில், சுற்றுலா கைது என்பன மிக முக்கியமா இருக்குது இந்த ஆழ்புல கடல் எல்லையில. இவ்வளையத்து தீவுகள், கடனேரி, விரிகுடா, முனைகள், பவளப்பாறை, கடல் புல் நிலங்கள், கடற்கரையோரம் தானே அதை காணப்படக்கூடிய அந்த நில உருவம் எல்லாமே அந்த நாட்டுக்கு சொந்தம், உரித்தானது. சரி, அப்படியே அந்த திருகோணமலை துறைமுகம், மன்னார் தீவு, கச்சத்தீவு, பூங்குடி தீவுகள், இது எல்லாமே அந்த நாட்டுக்கு சொந்தமாக காணப்படும். இந்த இலங்கையினுடைய நாட்டுக்கு சொந்தம். இப்பிரதேசத்தை உட்பட்ட ஆகாயம் இலங்கைக்கு உறுதியுடைய இதுல இருக்கக்கூடிய இந்த 12 மைலுக்கு தூரத்துக்கு இருக்கக்கூடிய வான் பரப்பு இருக்கு தெரியுமா? அதுவும் இலங்கைக்கு, அந்த நாட்டுக்கே உரித்தானது. இந்த நாட்டு ஆகாய எல்லைக்குள் இலங்கை அனுமதி இல்லாம எந்த நாடும் வர முடியாது. இதுதான் முதலாவது ஆட்புல கடல் எல்லையில. வெளிப்புற வலயம்னா அதை தாண்டி 12ல இருந்து 24 பார்த்து கொள்ளுங்க. இவ்வளையத்தில் இடம்பெறக்கூடிய சுங்கம்னா வரிகள், வேற கப்பல்கள் அதெல்லாம் வரும்போது, ஏனைய வரும்போது வரி செலுத்தணும். மீன்பிடி, புலம்பெயர்ந்து போகாம யாரும் வெளிநாட்டுகளுக்கு தப்பி ஓடக்கூடிய நிலையில இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த சட்ட வழிமுறைகளை மேற்கொள்ள இலங்கை அரசாங்கத்திற்கு அதிகாரம் உண்டு. இந்த சட்டத்தில் மீள்வோருக்கு தண்டனை வழங்கப்படும் பிள்ளைகள். இது அடுத்து இந்த வலயத்தை பார்த்தீங்கன்னா கடல் மைல் தூரம், தனித்துவமான வலயத்தில் உயிருள்ள உயிரற்ற இயற்கை வளங்கள்,
சமுத்திர அடித்தளம் மற்றும் பகுதி எல்லாமே அதுக்கு நாடு. பெரிய ஒரு மீன் வந்து பிள்ளைகள் இந்த பகுதிக்குள்ள வந்துட்டா அந்த ரத்தின கல்லர் பவள பாறைகள் இதெல்லாமே அந்த நாட்டுக்கு உரித்தாக மாறும். இவ்வாறு 3 வகைகளாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்த இருக்கு. இந்த இந்த இடத்துல அப்படி ஒன்று இல்லை. இந்த இடத்துல அப்படி பிரிக்க முடியாது. இதுக்கான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து ஒரு கூட்டு ஒப்பந்தத்தின் கீழே தான் இந்த பாக்கு நீரிணை பிரிக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதை பிரிக்க முடியாது தானே. 24 கிலோமீட்டர். அந்த வகையில தான் இந்த வினாக்கள் வந்திருக்குது. நாங்க போன கிளாஸ் படிச்ச மாதிரியே தான். இப்ப நாங்க பார்த்துட்டோம். இது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இப்ப சர்வதேச கடல் சட்டம், சர்வதேச சமுத்திர சட்டம் வந்து 1994 தான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்த வினாவை செய்ய பார்ப்போம். இந்த 3 வினாவையும் செய்ய பார்ப்போம். 7வது 8வது 9வது வினாவை வேகமா செய்ய பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்ததுக்கு போவோம். எட்டாவதுக்கு என்ன விட? எட்டாவதுக்கு என்ன விட? எரிபொருள் கனிய வகைகளுள் ஒன்றாகும். எரியிறது, எரியத்தன்மை, எரியக்கூடிய தன்மை கொண்ட ஒரு வளம். என்னது? இதுல நிலக்கரி அப்படிங்கிறது எரியக்கூடியது பிள்ளைகள். இரும்பு எரியுமா? இரும்பு உருகக்கூடிய தன்மை இருக்கு பிள்ளைகள். காரியங்கிறது வந்து பிள்ளை வெப்பம் ஏறாது. சரியா? அப்ப நிலக்கரி எரியக்கூடிய தன்மை. அடுத்து ஏமத்தைட், மக்னைட், லிமோனைட் என்பன என்ன வகைக்குள்ள உள்ளடங்கப்படும்? இரும்பு தாதுவா, பொஸ்பேட்டுவா, காரியமா? விலங்கலமா? நதாமரியம். இரும்பு தாது. இரும்பு தாதினுடைய வகைத்தான் பிள்ளை. அந்த தரத்துக்கேத்த வகையில தான் பிள்ளைகள் மூன்று வகைப்படுது. எமத்தைட், மக்னைட், லிமோனைட். கார்பன் அதிகம். கார்பன் வச்சு சமனாக இருந்துச்சுன்னா மக்னைட். கார்பன் ரொம்ப குறைஞ்சா லிமோனைட் அப்படின்னு வகைக்குள்ள பிரிப்பாங்க பிள்ளைகள். சரியா? இப்ப சில இரும்புகள் வந்து தரம் இருக்குதானே, அதுக்கு அடிப்படையில தான் பிரிக்கப்படுது. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, 10வதுல இருந்து 16வது வர வினா வேகமா செய்யுங்க பாப்போம். விடைய பாப்போம் என்ன மாதிரின்னு. பிள்ளைகள் ஓகேவா? முடிச்சிட்டோமா? தானிஷா என்ன மாதிரி விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கா? தானிஷா, நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னா. மரியம்,
சார் ஓகேவா இஸ்ரா என்ன மாதிரி முடிஞ்சு நீங்க வேகமா கோட் அடிங்க பிள்ளைகள் பரவாயில்ல அப்ப ஒரு 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 நாளைக்கு ஒரு அதிகமான வினாக்கள் பார்க்கலாம் ஓகே ஓகே அப்ப நாங்க பார்ப்போம் பிள்ளைகள் இதெல்லாம் நாங்க படிச்சோம் இந்த 10வது வினா நம்ம நல்லாவே படிச்சோம் நாங்க பார்த்திருக்கோம் படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள் வளத்துல படிச்சோம் நாங்க பாறைகள் படிச்சோம் தீப்பாறைகள் எல்லாம் படிச்சோம் அடையற்பாறைகள் தீப்பாறைகள் இதெல்லாம் படிச்சோம் பிள்ளைகள் கொஞ்சம் ஞாபகம் எடுத்துக்கொள்ளுங்க அடையற்பாறைகள் எதுக்கு நிலைப்பாடுகள் 2ஆம் வகைன்னு ஏன்னு சொல்றாங்க அடையற்பாறைகளின் பயன்கள் உருமாறிய பாறைகள் எல்லாம் பார்த்தோம் உருமாறிய பயன்கள் பார்த்தோம் பிள்ளைகள் கணியங்கள் பார்த்தோம் கணியங்கள்ல உலோக கணியம் உலோகம் அல்லாத கணியம் இப்படி நாங்க வகைப்படுத்தினோம் இந்த கணியங்களை அடுத்து இரும்பு படிச்சோம் இரும்பு எங்க இருந்து எடுக்கப்படுதா பாருங்க ஏமத்தைட் மக்னைட் லிமோனைட் என பாகுபடுத்தப்படுது நாங்க படிச்சோம் இரும்பு தாது எப்படி இருக்கும்னு படிச்சோம் எப்படி உருக்குறாங்க அது காணப்படக்கூடிய நாடுகள் இரும்பின் பயன்கள் படிச்சோம் பிள்ளைகள் காரியம் படிச்சோம் காரியத்தின் வகைகள் படிச்சோம் பிள்ளைகள் காரியத்தின் பயன்கள் காரியம் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் பார்த்தா பாருங்க இந்தியா உலகின் பிரதான காரிய உற்பத்தி நாடு எத்தனை சதவீதம் 60% காரிய செயற்பாடுகள் இதெல்லாம் நாங்க படிச்சோம் மண் படிச்சோம் மண்ணின் பயன்கள் படிச்சோம் மண் உருவாக்குது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் இதை ஒவ்வொன்றாக நாங்க வகைப்படுத்தினோம் பிள்ளைகள் காலநிலை எப்படி காலம் எப்படி மண்ணை உருவாக்குது என்று படித்தோம் மனித அடுத்து பிள்ளைகள் இந்த மண்ணினுடைய பக்க பார்வை படிச்சோம் அது என்னென்ன வகையான நிறத்தை கொண்டிருக்குன்னா நாங்க படிச்சோம் சரிதானே இந்த பாருங்க ஏப்படை வந்து எப்படி இருக்கும் கருமை நிறம் வந்து நாங்க ஏப்பாறை பகுதியை படிச்சோம் ஏன் அது கருமையா இருக்கு அப்படிங்கிறத உக்கள் அடையறதுக்கான சகல வகைகளான பொருட்கள் இங்க கிடைக்குது அதனால அங்க கருநிறமை நிறமான் கிடைக்குது நாங்க படிச்சோம் பீப்படையை படிச்சோம் சீப்படை எப்படி இருக்குன்னு படிச்சோம் அதுக்கு பிறகுதான் நாங்க இப்ப இந்த வினாவுக்கு வந்திருக்கோம் சோ இந்த வினாவுக்கு நம்ம தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது இப்ப நீங்க வாங்க உலகில் வருடாந்த காரிய உற்பத்தியில் இந்தியா 60%. எத்தனை சதவீதம் 60% சார். எஸ் 60% தான் இந்தியா காரிய உற்பத்தி செய்த பிள்ளைகள் இங்க இருந்து கிடைக்கப்படுது பிள்ளைகள் ரொம்ப குவாலிட்டியான காரியம் எந்த நாடு இலங்கை தான் தரமான காரியம் கொண்டு ஓகே புவியின் உட்பாகத்தில் உள்ள மக்மா குளிர்வடைந்து மக்மானா என்னன்னு தெரியுமா எங்க இருக்குது எரிமலை வெடிப்புல இருந்து வெளியாகுது மக்மா எங்க இருக்குது எந்த இடத்துல இருக்குது மையத்துல இருக்குது மையத்துல வந்து மையம் 2 வகைப்படும் தெரியுமா அது உள் மையம் வெளி மையம் தெரியுதானே வெளி மையம் உள் மையம் எந்த இடத்துல உள் மையத்துல இருக்குதா வெளி மையத்துல இருக்கா மக்மா உள் மையமா வெளி மையமா நான் எப்படி சொல்றேன் இப்படி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த உள் மையம் வந்து திண்மமா காணப்படும் உள் மையம் வந்து திண்மம் வெளிமையம் வந்து திரவ பொருள் காணப்படும் இப்படியா இருந்தா அந்த மக்மா குழம்பு தானே திண்மமா திரவம் அப்ப எங்க காணப்படும் வெளி வளையத்துலதான் பிள்ளைக்கு இந்த மக்மா குழம்பு காணப்படுது புவிக்கு 2 தன்மை இருக்கு சுற்றுகையும் செய்து சுழற்சியும் செய்தா இல்லையா அப்ப சுற்றுகையும் சுழற்சியும் ஒரு பொருள் சுற்றும் போது சுழலும் போது திரவமான பொருள் அசையக்கூடிய தன்மை கொண்டிருக்குமா இல்லையா திரவமான பொருள் அசையுமா அசையாதா பேசுங்க அப்ப அசையும் இப்ப அசையுமாக இருந்தா பிள்ளைகள் அப்ப இந்த புவி சுற்றுற பகுதி எல்லாம் சுழலும் பகுதி எல்லாத்துலயும் இந்த மக்மாவும் சுழண்டு கொண்டே இருக்குமா இல்லையா
அப்ப இந்த மக்மா எப்படி புவி மேற்பரப்புக்கு வருது? அப்ப சுழண்டு கொண்டே இருக்கும் போது பிள்ளைகள் ஏதாவது புவியில பலமான ஒரு வெடிப்பு, இல்லாட்டி புவியில ஆழம் ஆழம் குறைந்த பகுதி, புவியில ஆழம் குறைந்த பகுதி எங்க பிள்ளைகள் இருக்கு? இந்த மாதிரி ஆழம் குறைவான பகுதி, புவியில ஆழம் குறைவான பகுதி இருக்கு, உயரமான பகுதியும் இருக்குது. ரொம்ப ஆழமான பகுதி புவியில எது பிள்ளைகள்? ஆழம் குறைந்த பகுதி எந்த சமுத்திரம் சொல்லுங்க? ஆழம் குறைந்த ரொம்ப ஆழமான சமுத்திரம் எது? பசிபிக் சமுத்திரம். பசிபிக் சமுத்திரம். ரொம்ப ஆழமான ஒன்று இருக்கு, ஒரு ஆழி. என்ன ஆழி? மரியானா ஆழின்னு ஒன்று இருக்கு பிள்ளைகள். மரியானா ஆழி தான் பிள்ளைகள் உலகத்திலேயே ரொம்ப ஆழமான பகுதி. அது எந்த சமுத்திரத்துல இருக்குது? புவியில ரொம்ப ஆழமா பசிபிக் சமுத்திரத்துல. இப்படி பசிபிக் சமுத்திரம் இருக்கனால பிள்ளைகள் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பசிபிக் சமுத்திரத்துக்கு பிள்ளைங்க இந்த மக்மா குழம்பு வெளியே போறதுக்கு இலகுவா இருக்குமா இருக்காதா? புவியின் கோளவாகத்துல இருப்பாங்க இதுல. அதனாலதான் பசிபிக் சமுத்திரத்தை நெருப்பு வளையம் என்று சொல்றாங்க. நெருப்பு வளையம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரம் எது? பசிபிக் சமுத்திரம். அங்க அதிகமாக எரிமலை வரும். காரணம் என்னன்னா ரொம்ப ஆழமான பகுதி பிள்ளைகள். அப்ப இந்த கோளவாகத்தில் இருக்கக்கூடிய இந்த மையத்தை தொடுற அளவுக்கு ஆழமாக இருக்கும். அதனால இந்த புவி சுற்றும் போது பிள்ளைகள் வெடிப்புகள் ஏதாவது ஏற்படும் போது, நிலநடுக்கம் ஏற்படும் போது அந்த வெடிப்பு நூடாக என்ன செய்யுது? மக்மா குழம்பு புவியின் மேற்பரப்புக்கு வருது. புவியின் மேற்பரப்பு வாரதுதான் நாங்க என்னன்னு சொல்றோம்? எரிமலை என்று சொல்றோம். விளங்குதா? வெளியில வந்துருச்சுன்னா அதை நாங்க இந்த எரிமலை வந்த குழம்பு அப்படியே படிந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு படிந்து அப்படியே குளிர்வடைஞ்சு இறுகுனா என்னவா மாறும்? தீப்பாறையாக. தீப்பாறை அப்படிங்கிறத சொல்லுவாங்க பிள்ளைகள். தீப்பாறை என்று சொல்லுவாங்க. அத லாவான்னு சொல்லுவாங்க. குளிர் அடைகிறதுக்கு பெயர் என்ன? லாவா என்று சொல்லுவாங்க. சரி, பாறைகள் எல்லாமே வரும். இதுதான், இவ்வளவுதான் பிள்ளைகள். இந்த எரிமலை நமக்கு தெரியாம நமக்கு பூமி கீழையும் வெடிச்சு கொண்டே இருக்கலாம். அது என்ன பாறையாக மாறும்? தலையீட்டு பாறையா மாறும். மேல வல்லனா தள்ளற்பாறைனா மேலே வந்துடும். எரிமலை மேலே படிந்து இறுகுனா பிள்ளைகள் அது தள்ளற்பாறை. நமக்கு கீழே நம்ம இருக்கிற புவிக்கு கீழே அப்படியே வந்து கொண்டே இடையில பெரிய பாறை தடங்களுக்கு மேல வர முடியாம இறுகுனுச்சுன்னு சொன்னால், படிந்து இறுகுனால் அதை தலையீட்டு பாறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இப்படி எல்லாம் நாங்க படிச்சோம். அப்ப இதுல பாருங்க, புவியின் உட்பாகத்தில் மக்மா குளிர்வடைந்து, புவியிட உட்பாகத்தில் உள்ள மக்மா குளிர்வடைந்து பாறை படைத்தளங்களுக்கு இடையில படிந்து இருக்குவதனால் உருவாகுவது தீப்பாறை. தீப்பாறைன்னு எங்களுக்கு தெரியும். அது என்ன தீப்பாறை? தலையீட்டு தீப்பாறை. இந்த பாருங்க, நாங்க பார்த்தோம் ஒரு இடத்துல சொல்றேன் பாருங்க. சரி, ஓகே. இந்த இடத்துல பாருங்க, தோற்றத்தின் அடிப்படையில, பாறையிட தோற்றத்தின் அடிப்படையில பாறை 3 வகைப்படும். தீப்பாறை, அடையற்பாறை, உருமாறிய பாறை. ஞாபகம் தெரியுமா? ஓகேவா? தெரியுமா பிள்ளைகள்? தோட்டத்தின் அடிப்படையில பாறைகள் 3 வகை. இப்ப பாறை என்றால் என்னன்னு கேட்பாங்களா எக்ஸாம்ல? புவியில மேற்பரப்புல காணப்படக்கூடிய திண்ணிய பொருட்கள், அதாவது திடகாத்திரமான பொருள் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம் நாங்க? பாறைகள். பாறை என்று சொல்லுவோம். புவி மேற்பரப்பு காணப்பட திண்ணிய பொருட்கள் அனைத்தும் பாறைகள் என்று நாங்க என்ன செய்வோம்? சொல்லுவோம். சரியா? பாறைகள் என்று சொல்லுவோம். அதுல 3 வகையில இருக்குது. தீப்பாறைங்கிறது வெப்பத்தின் அமுக்க என்பவற்றினால் மக்மா வெளியே இந்த பாருங்க, மக்மா இப்படி இப்படியே படிந்து பாருங்க இறுகி இருக்குது. ஒரு எரிமலை பாறை தானே. எரிமலை குளிர்வடைந்தனால அதுல உருவாகி இருக்கு இந்த பாறை. விளங்குதா போட்டோல? சார்.
இந்த தீப்பாறை ரெண்டு வகைப்படும். தள்ளட்பாறை, தலையீட்டு பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து நீங்க சொல்லுங்க இப்ப எனக்கு, இந்த பாறை வந்து தள்ளட்பாறையா தலையீட்டு பாறை? இந்த பாறை தள்ளற்பாறை. பாறை. ஏன் தள்ளற்பாறை. தள்ளட் ஏன் தள்ளட்பாறைன்னு இதை சொல்றோம்? தள்ளி மேல வந்துருச்சு, புவி மேற்பரப்புக்கு என்ன செய்திருச்சு, வந்துடுச்சு. வந்து வந்துட்டு ஓம் சார். வந்துட்டதுனால இத தள்ளட்பாறை என்று நாங்க சொல்லுவோம். சரியா? இப்ப நீங்க வீட்டுக்கோ எதுக்கோ ஒரு பெரிய குழி ஒன்று இல்லாட்டி ஒரு இது புதையலோ ஏதோ தோன்றீங்க. தோண்டும் போது கீழே அடியில இந்த மாதிரி பாறை ஒன்று மாட்டுமாக இருந்தால் அது என்ன பாறை? தலையீட்டு பாறை. தலையீட்டு தலையீட்டு பாறை. அந்த பாறை வந்து என்ன செய்யல, மேல வரல. இந்த எரிமலை மேல வந்தனால இதை தள்ளட்பாறைங்கிறோம். எரிமலைமா இப்படி பெரிய ஒரு பாறை ஒன்று இருக்குமாக இருந்தா அதுக்குள்ள எரிமலை வந்து மேல வர முடியாம இந்த இடத்திலேயே படிஞ்சு இருக்குன்னா, நமக்கு தெரியாமல் படிஞ்சு இருக்குன்னா அதை தலையிட்டு தீப்பாறை என்று சொல்லுவோம். கிளியரா? ஓகே. ஓம் சார். இதை நாங்க ரெண்டு வகைப்படுத்துவோம். இது உங்களுக்கு வராது பிள்ளைகள். ஒண்ணு பாதாளத்துக்குரிய பாறை, ஆள் பாதாளக்குரிய பாறைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. நமக்கு இந்த எக்ஸாமுக்கு இருந்துங்க வரக்கூடியதுக்கு விட தெரிஞ்சால் போதும். இப்ப ஓகேவா உங்களுக்கு? புவியின் உட்பாகத்தில் உள்ள மக்மா குளிர்வடைஞ்சு பாறை படைத்தளங்களுக்கு இடையில கீழே இடையில் படிந்து இருக்குவதனால் உருவாக்குவது என்ன பாறை? தலையீட்டு தீப்பாறை. உங்களுக்கு தீப்பாறைன்னு சொல்லியும் தெரியும். அதுல தலையிட்டு தீப்பாறைன்னு எழுதி கொள்ளுங்க. சரியா? அடுத்த வினா, ஆஸ்திரேலியா பிரதேசத்தில் இரும்புத்தாது பரவி உள்ளது. எந்த பிரதேசத்துலமா ஆஸ்திரேலியாவுல இரும்புத்தாது பரவி இருக்குது? இரும்புத்தாது அதிகமா ஆஸ்திரேலியாவுல இருக்க இடம் வந்து என்னன்னு கேட்டா பார்த்து கொள்ளுங்க. அமர் ஸ்லோ அப்படிங்கிற ஒரு பிரதேசத்துல இருக்க பிள்ளைகள். இந்த இரும்புத்தாது அதிகமா இருக்கு. இந்த இரும்புத்தாதெல்லாம் தோண்டி இன்னும் எடுக்கவே இல்லாமா. இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வளமாக பாதுகாக்கப்படுது பிள்ளைகள். எங்க? அமர் ஸ்லோவ்ல. சரியா? அதனால இதெல்லாம் தோண்டி எடுக்கல. சரியா? ஆஸ்திரேலியா அமெரிக்காவிலையும் காணப்படுது பிள்ளைகள். அமெரிக்காவில சிக்காகோ போன்ற பகுதிகள் எல்லாத்துலயுமே பிள்ளைகள் என்ன இருக்குன்னு கேட்டா இந்த இரும்புத்தாது இருக்கு, இன்னும் எடுக்கல. அதெல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் பிள்ளைகள். அப்ப ஆஸ்திரேலியான்னு சொல்லக்குள்ள அமர்ஸ்லோ அப்படிங்கிற பிரதேசத்துல இரும்புத்தாது பரவி காணப்படுது. இன்னும் அந்த பயன்பாட்டுக்கே கொண்டு வரல அவங்க. சரியா? உலக நாடுகள்ல வந்து இரும்புத்தாதுகள் முடியும் போது அவங்க என்ன செய்வாங்க? இரும்புத்தாதை தோண்டுவாங்க. அவ கேள்விக்குறியாகும். அந்த நாடு வந்து ஏனைய நாடுகள்ல தன் இடத்து கீழே வச்சு கொள்ற அளவுக்கு வல்லரசாக மாறும். அதுக்காகத்தான் பிள்ளைகள் ஒரு சில நாடுகள்ல காணப்படக்கூடிய வளங்களை இன்னும் எடுக்காம இருக்கு. அமெரிக்காவில பெட்ரோலிய வளம் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க இன்னும் அமெரிக்கா எங்கேயாவது பெட்ரோல் கிணறு தோண்டப்பட்டிருக்கா அமெரிக்கா நாட்டுல? இல்ல சார். இல்லவே இல்லை. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மத்திய கிழக்கு நாடுகள் அங்கெல்லாம் பெட்ரோல்கள் அவங்க தான் தன் தன் ஆதிக்கத்தின் கீழ் வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சவுதி, குவைட்டு, துபாய் இந்த பகுதியில எல்லாம் அமெரிக்காவுடைய அதிகமான பெட்ரோலிய கிணறுகள் காணப்படுது. அவங்களுடைய கிணறுகள். சரிதானே? அப்ப இன்னும் தான் நாடை வந்து என்ன செய்யல, எல்லா நாட்டிலையும் முடியும் போது தான் நாட்டுல மட்டும் இருக்குமாக இருந்தா அந்த நாட்டுக்கு ஒரு ஆதிக்கம் வரும். அதனால அப்படி செய்யப்படுது. சரி, இப்படி சொல்லப்படுது பிள்ளைகள். மண்படை தொகுதியில் படை மண்ணானது கருமை நிறமாகும். எந்த மண்படை கருமை நிறமா இருக்கும் மண்படை தொகுதியில? படையே. ஏ சார். ஏ படையில தான் அதான் முதலாவதா இருக்கும். இப்ப மரங்கள் எல்லாமா, மரங்களுடைய இலை குலைகள் எல்லாமே, மனிதனுடைய எச்சங்கள், அந்த உயிர் எச்சங்கள் எல்லாமே எந்த படையில காணப்படும்? ஏ படை சார். ஏ படையில காணப்படும். ஆகவே அந்த ஏ படையில காணப்படுறதுனாலதான் அது வந்து கருமை நிறத்தை கொண்டிருக்கின்றது. இலங்கையும் இந்தியாவும் பிரிக்கும் நீரிணை காக்க நீரிணை. அடுத்து நாங்க பார்ப்போம் இலங்கை. ஓகே, இது செய்தோம். 15வது வினா செய்துட்டோமா இல்லையா? செய்தோமா? இல்ல சார். ஓகே, 15ல இருந்து நீங்க 18வது 15ல இருந்து 18 வேகமா செய்யுங்க பாப்போம். குயிக்கா.
பிள்ளைகள் ஓகே செய்துட்டோமா? ஓம் சரி சார். சரி பாருங்க, செய்துட்டோம்னு கூட சொல்ல மாட்டீங்க. சரி எப்ப ஸ்டார்ட் பண்றான்னு பாப்போம். செய்துட்டா குயிக்கா சொல்லுங்க பிள்ளைங்க, கொஞ்சம் வினா பார்க்கலாம். அடுத்து பாப்போம். அமேசன் ஹொங்கோ வடிநில பிரதேசங்கள் பரவியுள்ளன. அயன மண்டல காடு, இடைவெப்ப வலய காடு, ஊசி இலை காடு. அயன மண்டல அயனமண்டல காடு. காடு. பிள்ளைகள் உலகத்துல 3 வகையான காடுகள் இருக்கு, 3 வகையான காலநிலை இருக்கு, தெரியுமா? ஓம் சார். 3 வகையான காலநிலைக்கும் ஏற்றபடிதான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா 3 வகையான காடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் பாருங்க, சும்மா பாருங்க, பிரச்சனை இல்ல, சும்மா தெரிஞ்சு கொண்டு போறதுக்கு தான், வேற ஒன்றுமே இல்லை இதுல. பாருங்க பிள்ளைகள், கடக கோட்டுக்கும் மகர கோட்டுக்கும் இடையே என்ன காலநிலை இருக்கு? அயன காலநிலை. அயன காலனி. அயன காலநிலை. அயன காலநிலைனா என்ன? என்ன பிள்ளைகள்? வெப்ப காலநிலை. வெப்ப காலநிலை. அயன காலநிலைனா வெப்ப காலநிலை. இத ஏன் வெப்ப காலநிலை என்று சொல்றாங்க? அது வந்து சூரிய ஒளி வந்து நேரா மத்தியில இருக்கிறதுனால. செங்குத்தாக படும் இந்த பகுதிக்கு, அப்படித்தானே? ஓம் சார். அப்படி புவி ஒன்று இருக்குமாக இருந்தால், சூரியன் இந்த இடத்துக்கு இருந்தால் இந்த இடத்துக்கு செங்குத்தாக படுறதுனாலதான் இது அயன காலநிலை விளங்குது. விளங்குதா? ஓம் சார். இப்ப இந்த அயன காலநிலைக்குரிய காடு என்ன? அமேசான் காடு. அயன மலைக்காடுகள். இங்க இருக்கக்கூடிய காடுகள் பேர் என்ன? அயனமலை காடுகள். அயன மலைக்காடுகள். அப்ப வெப்ப வலயம் அயன மலை, அயன காலநிலைக்கு அயன மலைக்காடு. அயன மலைக்காடு ஏன் மலைக்காடுன்னு சொல்றாங்க? மலைனா மழை பெய்யக்கூடிய காடு. ஏன் இங்க அயன மலை, இங்க வந்து வெப்ப வலயம் தானே, ஏன் இங்க மலைக்காடு, மழையினால கிடைக்கக்கூடிய காடுன்னு சொல்றாங்க? அது வந்து வெப்பம் கூட கூட வந்து அதுல ஆவியாக்கம் ஆவியிருப்பு கூடி மழை பெய்யுது, மழை கூட கிடைக்கும். ஆவி உடனுக்குடன் மழை கிடைக்கும் பிள்ளைகள். இப்ப இலங்கை போன்ற நாடுகளும் அயன வலயத்தில் தானே காணப்படுது. ஓ சார். அப்ப என்னன்னா பிள்ளைகள், இங்க ஆவியாக்கம் அதிகம். வெப்பமாகும் போது பிள்ளைகள், வெப்பம் ஒரு தரையில ஆகும்போது ஆவியாக்கம் அதிகம். ஆக இந்த பகுதியில முகில்கள் கூட உடனுக்குடன் அதிகமா மழை கிடைக்கிறனால, இந்த பிரதேசத்துல எல்லாம் அதிகமா மழை பெறனால இந்த காடுகளை வந்து அயன மலைக்காடுகள் என்றும் பசுமையான காடுகள் என்று சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஓ சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 23, அதாவது கடகக்கோட்டுக்கும் ஆர்டிக் வட்டத்துக்கும், இந்த பகுதி கடகக்கோட்டுக்கும் ஆர்டிக் வட்டத்துக்கும் மகர கோட்டுக்கும் அந்தார்டிக் வட்டத்துக்கும் இந்த பகுதிக்குரிய காலநிலை வலயம் என்ன? இடைவெப்ப காலநிலை. இடைவெப்ப காலநிலை. இடைவெப்ப காலநிலைன்னா என்ன? எப்படி? அது வந்து சூரியோட கொஞ்சம் லைட் கொஞ்சம் நல்ல படுறது கொஞ்சம். அதாவது இப்ப நீங்க டோர்ச் ஒன்று அடிச்சீங்கன்னா ஒரு இடத்துக்கு, செங்குத்தான டோர்ச்ல வெளிச்சம் பவரா இருக்கும், சிதறக்கூடிய கதிர்களுடைய வெளிச்சம் வந்து குறைவா தானே இருக்கும். அந்த மாதிரி படுறதுனாலதான் பிள்ளைகள் இங்க வந்து இடை வெப்பம்னா ஒரு சாதாரண இடையில காணப்படக்கூடியது. ஆக இடைவெப்ப காலநிலை. இந்த இடைவெப்ப காலநிலைக்கான காடுகள் என்ன? இலையுதிர் காடுகள். என்ன காடுகள்? இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த காடுகள் இலையுதிர் காடுகள்னு நம்ம அயன வலயத்தை இலையுதிர் மரங்கள் நீங்க கண்டிருக்கீங்களா? ஒரு சில மரத்துல இலையே இருக்காது, எல்லாம் உதிர்ந்து கொட்டிரும். பிறகு ஒரு பருவத்துல என்ன செய்யும், இலைகள் எல்லாம் புது நல்லா பசுமையா இருக்கும். கண்டதுண்டா?
இல்லையா பிள்ளைகள்? யாரும் கண்டதில்லையா? ஆஹ் நான் கண்டிக்கிறேன் இங்க சார். ஒரு சில மரங்களை காண்றோம். அங்க வந்து எப்படி இருக்கும்? ஆஹ் அங்க இடைவெப்ப வலயத்துல எல்லா காடுகள் என்ன செய்யும்? ஒரு பருவத்துல இடைவெப்பத்துல, அதாவது இங்க 2 பருவம் ஏற்படுமா. கோடை காலம் மாரிக்காலம் 2 காலம் ஏற்படும். கோடை காலத்துல புல்ல இலை எல்லாம் உதிர்ந்து கொட்டிடும். ஏன்னா 2 பருவம் இடைவெப்பம் தானே, வெப்பமும் குளிரும் மாறி மாறி வரக்கூடிய பகுதி. சரி, இங்க நிறைய அந்த புல்வெளிகள் தான் இருக்கு பிள்ளைகள் அதிகமா. மேய்ச்சல் நிலங்கள், மந்தை மேய்ப்பு எல்லாமே இந்த இடைவெப்ப வலயத்துல தான் அதிகமா இருக்கும். நிறைய காடுகளை விட புல் நிலங்கள் தான் இங்க அதிகம். சரியா? அப்ப இதனால இங்க இலையுதிர் காடுகள் என்று சொல்லுவாங்க. சரிதானே? அந்த மாறி மாறி இனி உங்களுக்கு தெரியுமா, சூரியன் வந்து கடக கோட்டுக்கு உச்சம் கொடுக்கும் போது மகர கோட்டுக்கு உச்சம் கொடுக்கும். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ சார். ஏன் அதுக்கு புவி சூரியன் வந்து கடக கோட்டுக்கு உச்சம் கொடுக்குது, சூரியன் போயிட்டு கடக கோட்லயும் மகர கோட்லயும் நிக்குதா? இல்ல. இல்ல சார், புவி 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 சுழற்சி. வந்து 23.5 பாகை சரிவுல தானே சுத்துது. அப்ப சரிவுல சுத்தும் போது மத்திய கோட்டுக்கே படுமா செங்குத்தாக சூரியன் வெளிச்சம்? இல்ல சார். இல்ல சார். ஆஹ் ஏன்னு கேட்டா, இந்த இப்படி புவியில இருக்குமா, எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். மத்திய கோடு இந்த பக்கமும், கடக கோடு இந்த பக்கமும், மகர கோடு இந்த பக்கம், இப்படிதான் புவி இருக்கும். ஏன்னா 23.5 சரிவுல இருக்கும்போது, இப்ப சூரியன் வெளிச்சம் இங்க இருக்கும் போதுமா புவி சுற்றும் போது ஒரு சில நேரம் மகர கோட்டுக்கு உச்சம் கொடுக்கும், ஒரு பருவத்துல. ஒரு சில பருவத்துல கடக கோடுக்கு உச்சமாக இருக்கும். ஒரு சில நேரத்துல மகர கோட்டுக்கு உச்சமாக இருக்கும். இப்படி மாறி மாறி எடுக்கும் போதுமா கடக கோட்டுக்கு உச்சம் பார்க்கும்போது கோடை காலம் அதிகமா இருக்கும். மகர கோட்டுக்கு உச்சம் கொடுக்கும் போது இந்த பகுதியில மாறி காலமா இருக்கும். அப்படி மழை பெய்ய அந்த மாதிரி பருவங்கள்ல தான் இலையுதிர் துளிர் காலங்கள் வரும். சரிதானே? இது 2வது சிஸ்டம், தெரிஞ்சு கொள்ளுங்க. 3வது ஆர்டிக்கும் வட துருவத்துக்கும் அந்தார்டிக் தென் துருவத்துக்கும் இங்க என்ன காலநிலை காணப்படுது? ஊசி. குளிர் வலயம், குளிர் வலயம். துந்திரா காலநிலை. துந்திரா காலநிலைன்னு சொல்லுவாங்க இத. சரிதானே? கடும் குளிர்னா இங்க வந்து மழை பெய்யுமா, மழை பனி பெய்யுமா? மழை பனி. ஆமா, இங்க மேல இருந்து வரும்போதே மழை கட்டியாக தான் வந்து விழுகும். சரியா? அப்படியாப்பட்ட பனிக்கட்டி. ஏன் இங்க அப்படி ஆகணுச்சுன்னு கேட்டா, சூரியனுடைய செங்குத்தான கதிர்கள் வந்து இங்க படாதனால பிள்ளைகள் இங்க வெறும் மைனஸ்க்கு போகும். வெப்பநிலை எங்க போகும்? மைனஸ்க்கு போறனால இங்க பனிக்கட்டியாக மாறும். ஃப்ரிட்ஜ்ல இருக்கக்கூடிய ஹை பிரஷர் வந்து பனி மைனஸ் தானே, ஃப்ரிட்ஜே மைனஸ்ல தானே போகும். நீங்க அங்க வந்து ஐஸ் கூட்டணும்னு சொன்னா நீங்க மைனஸ் பக்கம் போவீங்களா, பிளஸ் பக்கம் போவீங்களா? பிளஸ் பக்கம். மைனஸ் பக்கம். மைனஸ் டிகிரிக்கு போகும்போது அங்க வந்து வெப்பநிலை குறையும். சரி, அந்த மாதிரி தான். அப்ப இங்க இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய காடுகள் என்ன? ஊசி இலை காடுகள். ஏன் இங்க ஊசி இலை காடுனதுக்கு பேர் வந்தது? அது பனி மழை பெய்யறதால தாவரங்களுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்காக வந்து தாவரங்கள் வந்து ஊசி மாதிரி இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மரங்களே இப்படிதான் இருக்கும். இப்படித்தானே இருக்கும். அப்படிதானே இருக்கும். ஓ சார், கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்கல பிளாக்ல வர இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய மலைகள் பனிக்கட்டிகள் பெய்யும் போது இந்த மரத்தையே மூழ்கடிச்சிடும். அப்படியே மரத்துக்கு மேல நிறைஞ்சிடும். அதனால அந்த ஊசி மாதிரி இலைகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பனிக்கட்டிகள் எல்லாம் தரையை நோக்கி கீழே விழுகும். அது தன்னை இசைவாக்கப்படுத்தி கொண்டிருக்கு. அதாவது அந்த கடும் குளிர்ல தன் வளர்ச்சிக்கு இசைவாக்கப்பட்டிருக்கு. இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு இந்த காலநிலை, அதுக்கேற்ற காடுகள் எல்லாம் என்னைக்கு மறக்க கூடாது. ஓகேவா? ஓகே சார். இப்ப அந்த வினாவுக்கு வாரம் நாங்க பாருங்க, எங்கன கேட்டிருந்தாங்க, அமேசன் கொங்கோ வடிநில பிரதேசங்களில் பரவியுள்ள, நீங்க இது எந்த பிரதேசத்துல இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். இந்த பாருங்க, அமேசன் கொங்கோ வடிநில பிரதேசங்கள் எந்த பகுதியில இருக்கும்? அதாவது அயன வலயத்துல இருக்குமா, இடைவெப்ப வலயத்துல இருக்குமா, குளிர் வலயத்துல? உங்களுக்கு நல்லா தெரியும், குளிர் வலயத்துல இருக்காது தானே.
ஓ சார். குளிர் எஸ் அயன வளையத்துல உங்களுக்கு டவுட் வரணும் பிள்ளைகள், ரெண்டுல ஒன்றுதான். ஊசியிலே வெட்டிடலாம் பயப்படாம. ஏன் வெட்டிடலாம்? அது குளிர் அப்படியா தானே. இருந்தா அப்ப அயன மண்டல காடுகள்ல தான் இந்த காடுகள் எல்லாம் காணப்படுது. இதுதான் சரியான விடை. இலங்கையின் 12 24 வரையான கடல் மைல் எல்லை எனப்படுவது 12 24. ஆழ்புல இல்லை. ஆழ்புல கடல் எல்லை வருமா? வெளிப்புற வலயம். புற கடல் எல்லை வராது. அவ வெட்டிடுவோம். தனித்துவமான பொருளாதார வலயம் வருமா? இல்ல சார். வெளிப்புற வலயமாக வரும். இலங்கையின் தனித்துவமான பொருளாதார வலயம் கடந்த விடை. சலவைக்கல், காரியம், தொலைமை தீர்ப்பன என்ன வகையாகும்? அதை ஏற்பாரு. ஓகேவா? சரியா பிள்ளைங்க? நான் போட்டதெல்லாம் சரியா? ஆனா ஒன்று பிழையா போட்டிருக்கேனா? சொல்லுங்க டக்குன்னு வேகமா. இல்ல சார். 18வது. ஏன் 18வது வீத பிழையா? 18வது உருமாறிய பாறை சார். சார் சொல்றீங்க பாருங்க. ஓ சார், உருமாறிய பாறை. உருமாறிய பாறை. பாறையாக வரும். ஏன்னு கேட்டா டொலமைட் அதெல்லாம் வந்து அதுல எடுக்கப்பட்ட 18 வினா. ஓகேவா? பாஸ் பேப்பர் கொஞ்சம் சும்மா பாப்போம் பிள்ளைகள். பாஸ் பேப்பர்ல நாங்க படிச்ச வினாவை மட்டும்தான் தேடுறோம் பிள்ளைகள். இதுல வேற வினா இருந்தா நாங்க பார்க்க தேவையில்லை. நாங்க இதெல்லாம் படிச்சோம்னா ஃபுல் வினாவும் நாங்க பார்க்கலாம். இந்த 10 நிமிஷத்துக்கு பார்ப்போம். இதுல நாங்க படிச்சது ஏதாவது இருக்குதா? பூகோள நீரின் கொள்ளளவு, புவியின் அடுத்து புவியின் தன சுற்றுவட்ட தளத்திற்கு இந்த பாருங்க இருக்கு. சும்மா பேசுனது இருக்குது. எங்க இருக்குது? 23.5 பாகை சரிவுல காணப்படுதுன்னு சும்மா பேசுனது தானே. இந்த தாவர இலைகளில் காணப்படும் நீரானது ஊடா வளிமடங்கு செல்லுது. பார்த்தோம் தானே இது? பார்க்கலையா பிள்ளைகள்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாங்க படிச்சது மட்டும். இதெல்லாம் நாங்க படிக்கல. இலங்கையில அதிக நெல் இதுவும் படிக்கல. தேயிலை பயிரிடுறது இதெல்லாம் நாங்க படிக்கல பிள்ளைகள். சோ இது மட்டும் போதும். அடுத்த பேப்பருக்கு போவோம். நாங்க சும்மா நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது கூட வருதுதான், வராமல் இல்ல. இதுல இல்லன்னா பிள்ளை நாங்க படிச்சது இல்லதானே? இல்லைன்னா இல்ல சார். இல்ல. சரி பரவாயில்ல. சும்மா இதுல எல்லா வினாவும் நாங்க படிச்சோம் என்றால் இது எந்த வருஷம்? 2019. கட்கொளத்து இது வந்து கொண்டே இருக்கு பாருங்க. 1% காணப்படுது பிள்ளைகள். ஓகே. ஆஸ்திரேலியா, அரிஸ்டோட்டில், கோதுமை, கண்ணருவ இல்ல சரிப்பில்லை. இல்ல இதுலயும் இல்ல. வருது. நாங்க கொஞ்சம் ஒரு பாடத்துல பெஸ்ட் பாடத்துல மட்டும்தானே பார்த்தோம். எல்லா பாடத்தையும் நாங்க படிச்சுட்டு இப்படி பார்த்தோம்டா பிள்ளைகள் அதிகமா வர வாய்ப்பு இருக்குது. நாங்க பார்ப்போம். நாங்க முதல் பாடம் இப்பதானே முடிச்சிருக்கோம். முதலாவது
புவியியல் தகட்டோடில் பூக்களத்தின் மொத்த நீரின் அளவு சமுத்திரம். இந்த நீர் வந்து கொண்டே இருக்கு, இதை நீங்க பார்த்து கொண்டே இருக்கணும். 3 படைகளை கொண்ட மண்ணின் பக்கப்பார்வையில் உட்கல் மண் காணப்படுவதில்லை. எல்லாம் எந்த மண், எந்த படை மண்ல விழுகுது அப்படின்னு பார்த்து சொன்னதானே பிள்ளை, நான் பேசினேன் தானே. இலை குலைகள் எல்லாமே ஆம் சார். விலங்குகள் எச்சங்கள்லாம் எந்த மண் படையில விழுகுதுன்னு பார்த்தோம், சொன்னேன் தானே. ஓ சார் சொன்னீங்க. அதுதான் பாருந்தீங்கன்னா வந்திருக்கு. சரிதானே இது? அதே ஓ மாதிரி சார். மத்திய தரை காலநிலை என்பன ஒரு விசேடமான காலநிலை ஆகும். பாருங்க, சார் பாஸ்ட் பேப்பர்ல 2023 பாஸ்ட் பேப்பர்ல வந்து பார்ட் 2 கேள்வியில அந்த முதலாவது 11ஆம் ஆண்டு முதலாவது யூனிட்ல கேள்வி அப்படின்னு நிறைய இருக்குது சார். அதுதான். ஓகே, இதுல இருக்க காலநிலை என்பன ஒரு விசேடமான காலநிலை வகையில் விளங்கும் உலகின் இடைவெப்ப காலநிலை வளையத்தில் அதனை என காண முடியும். மத்திய தரை காலநிலை இந்த பாருங்க வந்திருக்குது. மத்திய தரை காலநிலை என்பது ஒரு விசேடமான காலநிலை வகைக்குள் விளங்குது உலகின் வளையத்தில் அதனை அடங்கும். இந்த மாதிரி இடைவெப்ப வளையத்துலதான் அந்த மத்திய தரை காலம். மத்திய தரைனா என்ன பிள்ளைகள் நீங்க நினைக்கிறீங்க? இடைவெப்ப வளையத்துக்கு தான் இன்னொரு பெயர் என்ன? மத்திய தரை. ஏன்னா மத்தினா என்னன்னு சொல்லுவாங்க? சமன்னு தானே சொல்லுவாங்க. வெப்பமும் குளிரும் சமன் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். தென்னமைக்கு அமைந்துள்ள பிரதான மலைத்தொடர். ஓகே சரி, இப்ப இது ஓகே. ஆனா அதிகமா வந்து கொண்டுதான் இருக்க. நான் பார்த்த பனியை ஒன்று எடுத்தா கூட பிள்ளை, காரியம் என்பது இரும்பினை கொண்ட ஒரு பெருமதியான கனிய வளமாகும். சரியா பிள்ளையா? காரியத்துக்கும் இரும்புக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல சார். எந்த வினா ஏன் சம்பந்தம் இல்லாதது கொண்டு சொல்லுங்க பாப்போம். ஒரு கொண்டு காரியத்துக்கு இரும்புக்கு சம்பந்தம் இல்ல. இரும்பு வந்து உருக்குறது. மின்சாரத்தை கடத்தும் இரும்பு. காரியம் மின்சாரம் கடத்தாது. மின்சாரம் கடத்தாது. அதிகமா அயன் பாக்ஸ் அதுக்கெல்லாம் பிள்ளைங்க இந்த வெப்பம் படம். பிளாஸ்டிக் தானே கைப்பிடி வச்சிருக்கோம். கீழே உள்ள வெப்பம், இந்த இரும்பு வெப்பம் ஏன் அந்த பிளாஸ்டிக்கு வராது? அதுக்கு இடையில என்ன வைக்கப்பட்டிருக்கு? காரியம் வைக்கப்பட்டிருக்கு பிள்ளைங்க. அது வெப்பமாகாது பிள்ளைங்க. அப்ப அந்த மாதிரி வைக்கப்பட்டனால அது சொல்லப்படுது. சரி பிள்ளைகள், காலப்போக்குல இந்த ஸ்டைல்ல தான் இந்த பேப்பர் போட்ட பேப்பர் வந்து நான் அதை போட்டுருவேன் உங்களுக்கு குரூப்ல. பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இந்த பேப்பரை பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி வினா. அதுக்கு பிறகு போக 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 எல்லா பாடமும் இருக்கு பிள்ளைகள். 11 10 இருக்குது, விடையும் இருக்குது. இதுல இந்த பாருங்க இப்படியே போன பிறகு அடுத்து என்ன பாருங்க, சரிப்பிழை வந்துருது. அந்த பார்ட்மெண்ட் மாதிரியே உள்ள ஸ்டைல்ல கொண்டதுதான் இந்த. அது முடிய நான் இங்கதான் வருவேன். நம்ம முதலாவது பாடம் அதுல இந்த கோட் அடிக்கிறதுல முடிஞ்ச பிறகு சரிப்பிழையில முதலாவது பாடம் எங்க இருக்குன்னு தேடுவோம். இந்த அப்புறம் மண் நீர் காற்று என்பன மனித முயற்சியால் பெரும் பலமாகும். சரியா விளையா? மண் நீர் காற்று என்பன மனித முயற்சி. அப்ப சரியா பிள்ளையாங்கிறதெல்லாம் இதுல பார்ப்போம். இதுல நாங்க முதலாவது பாடத்தை தேடி முடிச்ச பிறகு பிள்ளைகள் நாங்க எங்க வரணும்னு கேட்டா, இதுல முதலாம் அப்படியே முடிச்ச பிறகு இந்த பாருங்க, இதுக்கு வருவோம் நாங்க. இரும்பு, செம்பு, தங்கம், கப்புரா, வார்ப்பு, அச்சு, பூச்சி, இதெல்லாம் இதுக்கு என்ன, இதுல முதலாவது பாடம் எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு நாங்க முதலாவது பாடத்துக்கு வினாக்களை தேடி செய்வோம். இப்படி செய்யும் போது பிரயோசனம் இருக்குதா? இந்த பாருங்க, நேரடியா கேட்பாங்க ஒரு 5 வினா, நேரடியான விட. இது முதலாவது பாடத்துல இருக்கக்கூடியதை நாங்க பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து முடிஞ்ச பிறகுதான் நான் உங்களுக்கு எத்தனாவது பாடத்தை ஆரம்பிப்பேன்? 2வது பாடத்தை ஆரம்பிப்பேன். ஓகேவா? பல்வேறுபட்ட வினாக்கள் படிச்சு பாஸ் பேப்பர்ல எல்லாம் நாங்க. ஆனா பார்ட் 2 வினா செஞ்சுட்டோம். யாரு? நாங்கட பவி. பார்ட் 2 வினா எல்லாம் செஞ்சுட்டோம் தானே? முதலாவது பாடத்துல பார்ட் 2 வினா, பாஸ் பேப்பர் வினா எல்லா வினாவும் செய்து நான் உங்களுக்கு டைம் செய்து முடிச்சு. பார்ட் 1 மட்டும்தான் இன்னும் செய்ய இருக்கு. அதான் செய்து கொண்டிருக்கோம் பிள்ளைகள். நாங்க அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம்னு கேட்டா, உங்களுக்கு இந்த பகுதியில கொஞ்சம் முடிக்க இருக்கு. எந்த பகுதி? புவியினுடைய இலங்கையினுடைய புவி சேர்க்கை. இதுல கொஞ்சம் தான் முடிக்க இருக்கு. நானு முடிச்சுட்டேன்னா உங்களுக்கு பாடம் முடிஞ்சிடும். முடிஞ்சதோட நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா, இதுல புவியினுடைய சேர்க்கை சரி, இதுல கொஞ்சம் பார்க்க இருக்கு. பார்த்துட்டா நாங்க முதலாவது பாடத்தை நாங்க முடிக்கிறோம். ஓகேவா? இதுல பிள்ளைகள் உங்களுக்கு இந்த இயற்கை வளத்தை இலங்கையின் இயற்கை வளம்
உலக இயற்கை வளம் தானே நாங்க பார்த்தோம். ஓம் சார். இலங்கையினுடைய இயற்கை வளம் அங்க பார்க்க இருக்கு. இது பார்க்க இருக்கு. இதுல நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்கணும். நான் கடல் வளம் படிச்சு கொடுத்துட்டேன் நானு. நிலமும் நாங்க போன கிளாஸ் படிச்சோம்னு நினைக்கிறேன். நிலமும் முடிச்சுட்டோம் நாங்க. நிலம் சார்ந்த பிரச்சனைகள் போன கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். பாறைகள் பார்க்க இருக்கு. இலங்கையினுடைய பாறைகள். இந்த பாறைகளை முடிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு பகுதி முடிஞ்சதா அர்த்தம் பிள்ளைகள். இந்த பாறைகள் முடிஞ்ச பிறகு இலங்கையினுடைய கனிய வளங்கள் இருக்குது. கனிய வளங்கள் இந்த பாடங்கள்லாம் முடிஞ்சு நாங்க பார்ட் 2 வினா செய்துட்டோம். பார்ட் 1 வினா மட்டும் செய்ய இருக்கு. அடுத்த கிளாஸ்ல செய்து முடிப்போம். ஓகேவா? அந்த இந்த பகுதியை படிச்சவனா நீங்க முதலாவது வினா எவ்வளவு நீர் காணப்படுது வருதா இல்லையா? வருது. அவங்க எல்லாம் வாங்க. ஓகேவா? உங்களுக்கு என்னடா நேரடியா வினா விடைக்கு போயிட்டாரு அப்படின்னு நினைக்க வேணாம். யார் எங்கட மரியம். அது சம்பந்தமான வினாக்களை கொஞ்சம் எடுத்து பாக்குறோம். மத்தபடி ஒன்றும் இல்ல. 2வது பாடத்தை நான் என்ன செய்வேன்னா முழுமையா உங்களுக்கு படிச்சு தருவேன். 2வது பாடம் முழுமையா படிச்சு இந்த வினாக்களுக்கு போகல உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். ஓகேவா தானிஷா? ஓகேவா? வருவீங்க தானே மரியம்? தானிஷா ஓகே. அப்ப நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிப்போம் பிள்ளைகள். நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க சந்திப்போம். அடுத்தடுத்த கிளாஸ் வந்து இந்த மாதத்துக்கு மட்டும் 8:30 இருந்து 9:30 வரைக்கும் போகும் பிள்ளைங்க. இந்த நோன்பு காலம் அப்படிங்கிறனால நீங்க உங்களுக்கு தேவையான ரெக்கார்டிங்க போய் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா பாடத்துக்குரிய ரெக்கார்டிங் இருக்கு பிள்ளைகள். உங்களுக்கு 11க்கு தேவையான 10 பாடத்து ரெக்கார்டிங்க கூட போய் பார்க்கலாம். பார்க்க முடியுமா முடியாதா சொல்லுங்க பவி? சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் ஒரு சும்மா வீட்டுல இருக்கும்போது நீங்க 10 கிளாஸ்ல நாங்க அந்த ஜியோகிராபி படிப்பிச்சது இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் எல்லா பாடமும் இருக்குது. நீங்க அதுகளை கொஞ்சம் திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு நீங்க கிளாஸ் எங்கேயும் போக தேவையில்ல. இதெல்லாம் படிச்சு கொள்ளலாம் பிள்ளைகள். சோ நாங்க விடைபெறுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். குட் நைட். காட் பிளஸ் யூ. டேக் கேர். பை. Thank you, sir. Okay. Thank you, sir. Okay, bye. Good night.